என்னடி பண்ற? நானா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கேன் மாமா. சாட் ஜிபிடி யூஸ் பண்றியா? ஆமா, எனக்கு சனி பயிற்சி பாக்குறேன். ஜோசியெல்லாம் பார்க்கலாம் இதுல. ஜோசியம் பார்க்கலாமா? ஆமா, அதோ எனக்கு தான் சனி பயிற்சி பார்த்துக்கிறேன். இதுல ஜோசியம் பார்க்க முடியுமா? என்னடி சொல்ற? நீ வேணும் உன் கை கம்மியா நான் உனக்கு ஜோசியம் பார்த்து. என் கையா? இந்தா இந்த கையில ரேகே இல்ல, எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதெல்லாம் கேட்கல, ஜோசியம் பாக்குறான்ல, ஜோசியம் பாரு எப்படி பாப்பா? ஒரு போட்டோ எடுத்துறேன். கை போட்டோ எடுக்கணுமா? எடுத்துட்டு பாவம் அது ரேகையை படிக்கிட்டோம். வெயிட் பண்ணு. என்ன பண்ண? போட்டோ எடுத்து சும்மா இந்த கைக்கு பலன்னு சொல்லி கேட்கலாம். எல்லாமே சொல்லுமாடி? எல்லாம் சொல்லு. புட்டு புட்டு வைக்கும் உன்னை பத்தி இது பார்ப்போம். என்னை பத்தி புட்டு புட்டு வைக்குமா? உங்க கையில இருக்கிற முக்கியமான கோடுகளை வைத்து பொதுவா கை ரேகை வழக்கம் சொல்றேன். லைஃப் லைன் ஆயில் கோடு. புரியல. ஆயில் கோடாமம்மா லைஃப் லைன். லைஃப் லைன் நல்லா நீளமா கிளியராவும் இருக்கு. சரி. நல்ல எனர்ஜி. எனர்ஜி. ஆமா, நல்ல எனர்ஜி. நல்லா சாப்பிட்டதுனால தெம்பா இருப்பேன். லைஃப்ல பல சேலஞ்சஸ் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணும் ஸ்ட்ரென்த். ஆமா, கல்யாணம் ஆயிட்டு ஹேண்டில் பண்றேன்ல. டிராவல் அல்லது இல்ல சொல்லு மேல சொல்லு. நீ பேசுனா சொல்லுவா. ஒண்ணு இல்ல, சும்மா சொன்ன. சொல்லு. டிராவல் அல்லது இடம் மாறும் வாய்ப்பு. என்ன மாறின இடம்? அதுவா? முதல்ல இடம் எங்க இருக்குது? ஆமாமா, இருந்த வீட்டை கூட விட்டு வந்துட்டான். பிச்சைக்கார மாதிரி வாடகை வீட்டுல தான் இருக்கேன். இதுல எங்க? அதுதான் இடம் மாற்றம் போல. இடம் மாற்றம். இங்க இருந்து அடுத்த வீட்டுக்கு இடம் மாறது. சரி, அதான் இடம் மாற்றம் போல. ரெண்டு தான் போட்டுக்கிட்டு. வேற என்ன சொல்ற? ஆயில் கோடுல இது ரெண்டு தான் இருக்கு. சரி, வேற அறிவு கோடுன்னு ஒண்ணு இருக்கான். அறிவு கோடா? உனக்கு இருக்காது அது. ஏய், நல்லா இருக்கேன்டி. நான் கிளாஸ்ல பெரிய ஆளுடி, நல்லா படிப்பேன்டி. யார ஏமாத்துற? அடி. அறிவு கோடு கொஞ்சம் கோணையா இருக்கு. கோணையா இருக்கா? எங்க போட்டுருக்கு? போகுது கோணை. கர்வாகி போகுது. சரி. கிரியேட்டிவ் திங்கிங் உனக்கு அதெல்லாம் வராது. ஏய் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அந்த கேம் இதுல கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கனா? அதே மாதிரி சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் இருக்கு. உனக்கு டெய்லியே இருக்கேடா. ஐயோ, அது எல்லா பசங்களுக்கும் வேண்டிய ஓவர் திங்கிங். பிராக்டிகல் ஐடியாஸ். அதாவது நீ அடிக்கடி சொல்ற பிராக்டிகலா தாண்டி அப்படின்னு. சரி. ஒரு வாட்டி எங்க அப்பா கூட சொன்னீங்க, செத்து போயிட்டாதான் இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற அப்படின்னு. அப்புறம் வேற என்ன சொல்லுது? அதுதான் இது ரெண்டு தான் மாமா. மூணு தான் போட்டிருக்கு மாமா அறிவு கோடுல. ஆயில் கோடுல வந்து ரெண்டு. இப்ப அடுத்து மூணாவது வந்து ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் கண்ணு? மனம் அல்லது காதல் கோடு. காதல் கோடு. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன காதல்? ரெண்டாவது கல்யாணமா? ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல ராயல்டி இருக்கும். உண்மையா இருக்கும். உண்மையா இருந்துருமே. எவ்வளவு உண்மையா? நீ சம உண்மையா இருக்கிற. சொல்லு. கலாய்க்கிற மாதிரி சொல்ல, உண்மையா சொல்லணும். சரி, உண்மை. ஆனா சில நேரம் ஹர்ட் ஆகும். ஹார்ட் ஆகுமா? ஹர்ட் போயிட்டு ஹார்ட். ஹர்ட் கஷ்டம். ஆனா சில நேரம் மனசு ஹர்ட் ஆகும். பாசிபிலிட்டி இருக்கு. இது மூணு தான். வாழ்க்கை பாதை ஃபேட் லைன். வாழ்க்கை பாதை அதான் கொடூரமா போகுது. கெரியர் ஆரம்பத்துல சேஞ்ச் அல்லது ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கும். டேய், ஆரம்பிச்சதுல இருந்து அது மட்டும் தான்டா இருக்கு. குச்சமே இல்ல. 28ல இருந்து 32 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதுவா பழகிடும். அப்படிதான் இல்ல, எனக்கு அப்படிதான் தெரியுது. அது சும்மா சொல்லுது போல. சும்மா ஏதாவது வரது சொல்லுது. சரி, நெக்ஸ்ட் அதுல ஓவரால் ரீடிங். ஹார்ட் வர்க்கிங் பர்சன். நல்லா உழைக்கிற பர்சன் தான். ஆனா ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் நீங்க growth ஆவீங்க. பேஷன்ஸ் இருந்தா, அதாவது பொறுமை. பேஷன்ஸ்னா அந்த பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல நினைச்சிட்டு போறேன். நானும் அதான் நினைச்சேன். தெரியும் நீ தற்கொலை. பேஷன்ஸ் இருந்தா, பொறுமை இருந்தா, வயசுக்கு 30 வயசுக்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையும். சூத்த மூட்டை இருக்கு சொல்லுது. யார் வாழ்க்கை தர பூரா 30 வயசுக்கு அதான் சூத்த மூடிட்டு இருறாங்க. நீ விரும்பினா உன் மேரேஜ் பத்தியும் நான் சொல்றேன். சொல்லு. மணி ஃபாரின் சேஞ்சஸ் பத்தி சொல்லு. மேரேஜ் அடுத்த மேரேஜ் என்ன இருக்கான்னு பாரு. அதெல்லாம் எதுவும் போடல, அவ்வளவுதான். இவையும் சொல்லி தரேன். சொல்லு. அடுத்த போடு, அடுத்த டைப்பிங் போடு. மேரேஜ் கேட்கலாமா? மேரேஜ் லைஃப்
இதெல்லாம் சாட் ஜிபிடி காட்டி சொல்லுது. இதோ சொல்றேன் இது பாரு. ஏண்டி ஜோசியங்காரனுக்கு பீஸ் தராம இதுலயே பார்த்தலாம் போல எல்லாத்தையும். இந்த பாரு ஆ. மேரேஜ் என்னடா இவ்ளோ வருது மேரேஜ் பத்தி பேசினா அதுக்கே தெரிஞ்சிருக்கு அவ்வளவு கஷ்டம்ட்டு மேரேஜ் பத்தி. இல்ல அந்த பாரு, நீ அனுப்பிய போட்டோல சைடு ஆங்கிள் கொஞ்சம் கிளியரா தெரியல, ஆனா கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். மேரேஜ் லைன் அது கிளியரா தெரியல, இல்ல ரேக இருந்திருக்காது. ஒரு சிங்கிள் கிளியர் லைன் மாதிரி இருக்கிறது. சோ பொதுவா ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மேரேஜ் ஸ்டேபிளா இருக்கும். எத்தனை மேரேஜ்னு பாரு. சும்மா கேட்டேன். சரி பாரு. அப்புறம் லைன் பொசிஷன் மிடில், இது பொதுவா 27 ல இருந்து 30 வயசுக்குள்ள மேரேஜ் ஆக சான்ஸ் இருக்கலாம். உனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியலையே. இல்ல 27 30க்குள்ள இன்னொரு இல்ல 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 ஒண்ணுக்கே நாக்கு தள்ளுது, எனக்கு வேண்டாம். நான் குமார் அவசரப்பட்டிய. அப்புறம் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட கேரிங் அண்ட் அட்டாச்மெண்ட் அதிகம். நீ ஒரு மாதிரி மனசாச்சு ஓவர் திங்கிங் லவ் இருக்கும் பார்ட்னர் மேல. அப்படியாடா தெரியலையே, அதுதான் சொல்லுது கேளு. என்னடா இது லேட் மேரேஜ்லாம் இல்ல, நார்மல் ஏஜ்ல மேரேஜ் ஆகும். ஆமா 27 தான். சப்போர்ட்டிவான பார்ட்னர் கிடைப்பாங்க, சோர்ந்து போகும்போது கூட இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆமா ஆமா கொட்டாய விடாத, நீ சொல்றதுல தூக்கம் தான் வருது. எக்ஸாக்ட்டா மேரேஜ் பாக்கணும்னா 23 ல இருந்து 30 வயசுக்குள்ளன்னு போட்டுட்டாங்க. நாம 26லயே பண்ணிட்டேனே. லிட்டில் ஃபிங்கர் சைடு பக்கம் கொஞ்சம் கிளியர் போட்டோ அனுப்பு, உனக்கு லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான், அதான் ஆயிடுச்சு. அது என்ன பாக்கலாமா? அவ்வளவுதானே. இல்ல இல்ல வேணாம், உனக்கு அடுத்த வீடியோல பார்த்துப்ப, வேண்டாம் இதே போதும். அம்மா எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்ன? உனக்கே இதுல வந்து 30 வயசுல கல்யாணம் எப்படி அவங்களுக்கு 30 வயசுல கல்யாணம் இல்ல, 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லுது. அது அப்படி சொல்லுது. சத்தியமா அது அப்படிதாண்டி சொல்லுது. நீ தானே சாட் ஜிபிடி நம்பன, அது அப்படிதான் சொல்லுது. எனக்கு திரும்ப டவுட் இருக்கு. ஒருவேளை வேற எதுவும் திரும்ப மேரேஜ் என்ன ட்ரை பண்றியா? இல்ல இல்ல அதெல்லாம் நான் எதுவும் சத்தியமா எதுவுமே ட்ரை பண்ணல. நீ வேற. அப்பெல்லாம் இல்ல, டவுட்டா இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணலடி, நீ அதெல்லாம் நினைக்காத. கூகுள் மேப் எப்பயாவது போய் சொல்லிருக்கா? அது கூகுள் மேப், இது கூகுள் சாட் ஜிபிடி. அது இப்ப நானும் நீ ஒண்ணு இல்லையா, அந்த மாதிரி கூகுள் இது ஒண்ணுதான். அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா எப்படி போய் சொல்லாது? அதெல்லாம் சர்வர் இஷ்யூ இருக்கும்டி. ஏன்டி பழக எதனா கலரினா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடி. இதுல உனக்கு சனி என்னன்னு பாத்துடலாமா? சனி பயிற்சிலாம் பாக்காத. உனக்கு ஏன் சனி பயிற்சி ஜென்ம சனி நான் அந்த கூடியே இருக்கேன். சனி பயிற்சி நல்ல நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. நல்ல நேரம் வந்து உனக்கு 27 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் 2027. 2027 இன்னும் ஒரு வருஷம் சூத்தடி வாங்கணும். ஏதோட வாங்கினா அந்த இத்தனை வருஷம் அதுக்கப்புறம் அதே பழகிடும் உனக்கு. ஐயோ ஐயோ அதுதான் அப்படி சொல்லுது போல. ஆமா, என்ன அனுமார் கோயிலுக்கு போக சொல்றா. அனுமார் கோயிலுக்கா? அதே கோயில் இல்லாம போயிட்டு நீயே கண்ணாடி முன்னாடி போய் என்ன தெரிஞ்சிடும்ல. சரி சரி விடு. என்ன பார்த்தா உனக்கு அனுமார் மேட்ச். அவரோட எல்லாம் ஒன்னா கம்பேர் பண்ண மாட்டேன், அவர் நல்லா இருப்பாரு.